ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிடெக். விண்டோஸ் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண அவங்களோட புது OS தான் விண்டோஸ் 11. உங்கள்கிட்ட இருக்க சிஸ்டம் ஓல்டாக இருந்து விண்டோஸ் தரப்புலேருந்து உங்களுக்கு அப்டேட் வரலன்னா விண்டோஸ் 11 யூஸ் பண்ண முடியுமா? முடியுங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிசி ஹெல்த் செக் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு விண்டோஸ் 11 சப்போர்ட்டிங் இல்லை, இல்லைனா TPM இல்லை அப்படின்னு ஏதாவது எரர் வரும். கொடுத்த லிங்கிலேருந்து விண்டோஸ் 11 ISOவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்கிப் TPM செட்டப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்கிப் TPM ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர்லேருந்து ஸ்கிப் TPM செக் ஆன் டைனமிக் அப்டேட் அதை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரெட் கலரில் ரிமூவ்னு வருதான்னு பாருங்கள். வந்ததுன்னா ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணுங்கள். அது க்ரீன் வரது வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ க்ரீன் வந்தாச்சு. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம டவுன்லோட் பண்ண ISO ஓப்பன் பண்ணுவோம். ISO ஓப்பன் பண்ணி அதில் செட்டப்பை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் நம்பர் கொடுங்க. உங்களுக்கு எந்த விண்டோஸ் வெர்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். உங்கள் ஓல்டு ஃபைல் வேணால் கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆகி 100% வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட ப்ராசஸர் 4 கோர் ப்ராசஸராக இருந்தால் விண்டோஸ் 11க்கு பெட்டராக இருக்கும். 8GB ரேமுக்கு கீழே இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணாதுங்க. விண்டோஸ் 11ஓட மினிமம் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸை வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க. அந்த ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ விண்டோஸ் 11 பூட் ஆகிட்டு இன்னும் வேறு மெத்தடை வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிலை கமெண்டில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.